சொன்னா கேளு சஞ்சீவ், நல்ல பிள்ளையா வீட்டுக்கு போடா செல்லம். அம்மா ப்ளீஸ்மா, நானும் ஃபங்க்ஷனுக்கு வரேம்மா. என்ன சொன்னாலும் நீ போக மாட்டல்ல? சரி நான் போறேன். அம்மா ரொம்ப நேரம் இங்க நிக்காதடா, பாக்குறவங்க உன்னை வாட்ச்மேன் நினைக்க போறாங்க. போ. அம்மா டே பாத்து நல்ல நாளதுமா கீழே விழுந்துற போறீங்க, பாத்து விளையாடணும். என்ன வாங்கம்மா, வாங்க 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 வணக்கங்க. வாங்க 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 உள்ள போங்க. தேவான உள்ள இருக்க போங்க. அப்புறம் எப்படி போகுது? காஃபி எடுத்துக்கோங்க. தேங்க்யூமா. சாரி ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர். தேங்க்ஸ்க்கா. அக்கா, எத்தனை மணிக்கு ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கிறீங்க? சம்மந்தி அம்மாவுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வந்த உடனே ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். சரிக்கா. மீரக்கா, இந்தாங்க. சம்பந்தி நீங்க முதல்லயே வருவீங்க, பார்த்தா நீங்க இப்ப வரீங்க. ஸ்ரீஜாவுக்கு நலங்க இல்லையா? அதான். அப்படிங்களா? தேவான உள்ளதா இருக்க. தேவான இருங்க நான் போய் பாத்துக்கிறேன். மாமா, ஆண்டவன் காட்டிட்டான் மாமா, ஆண்டவன் காட்டிட்டான். டேய், என்னத்தடா காட்டினாரு? எனக்கு எதுவும் காட்டலையடா. அக்கறை சூடு மாமா, என்ன தெரிகிறது? ஆமா, இவரு துரோணாச்சாரியாரு, நான் அர்ஜுனன். மரம் தெரியுது, இலை தெரியுது, கண்ணு தெரியுது. டேய், நானே கண்ணு தெரியாம ஒரு குத்து மதிப்பா பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன தெரியுதுன்னு சொல்றா. அங்க பாரு மாமா, சுடிதாரும் புடவையும் தெரிகிறதா? புரிஞ்சு போச்சு. அப்ப அந்த சுடிதாரையும் புடவையும் அப்படியே எடுத்து நல்லா தண்ணி தெளிச்சு ஆவி பறக்க அயன் பண்ணி மடிச்சு நியூஸ் பேப்பரை போட்டு அப்படியே அயன் கடைக்காரர் மாதிரி உள்ள போறோம். அதானே? கையில எல்லாம் எடுத்துட்டு போல மாமா. கவர்ல போட்டு எடுத்துட்டு போறோம். யோ, கவர்லயும் எடுத்துட்டு போல, கையிலயும் எடுத்துட்டு போல, அத அப்படியே போட்டு கொண்டு போவோம். மாப்ள, புரிஞ்சிடுச்சுடா. நீ தாண்டா அர்ஜுனன், நான் தான் கண்ணன். இனிமேட்டு தான் ஊத போறேன். அத்தை கையால எல்லாரும் முன்னாடியும் அக்கா மாதிரி ஒரு புடவைய கூட என்னால வாங்க முடியலையே. நான் எப்படி சஞ்சீவ மேரேஜ் பண்ணி அத்தைக்கு மருமகள் ஆகிறது? புடவை எப்படி இருக்கு? பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கு அத்தை. சரி போ, கட்டிட்டு வா. தேவான போமா, அனு கூட போய் போ. டேய் சம்பந்தியம்மா, டிஃபன் சாப்பிடலாம் இல்லைங்களா? இல்ல இருக்கட்டும், நான் அப்புறம் சாப்பிடுறேன். ஆமா, யார் இவங்க? இவங்க நம்ம ஏரியான்னு சொன்னாங்க. நம்ம ஏரியாவா? நான் பேசிக்கிட்டு இருந்தேன். இவங்கள நான் பார்த்ததே இல்லையே. நீங்க தெய்வ யானைதானே? நாங்க வீட்டு யானை. நாங்க வீட்லயே தான் இருப்போம், வெளியில எங்கேயும் வரமாட்டோம். அதனாலதான் நீங்க எங்களை பார்த்திருக்க முடியாது. சொல்லுடி. அப்படியா? ஆமா, நீங்க எப்படி இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்தீங்க? யார் உங்களை இன்வைட் பண்ணது? அனு. ஐயோ அனு. ஐயோ சொதப்புறமே. அவங்க ரெண்டு பேர்ல யார் உங்களை இன்வைட் பண்ணது? கரெக்டா சொல்லுங்க. யார் இன்வைட் பண்ணா என்ன ஆண்டி? உங்க வீட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்தவங்கள இப்படியா நிக்க வச்சு பேசிட்டு இருப்பீங்க? இதுக்கு தாண்டி நான் வரமாட்டேன்னு சொன்னேன். இல்லங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. உள்ள வாங்க. ஏங்க, நலங்கு வேலை இருக்கு, இன்னும் என்ன மசமசான்னு பேசிட்டு இருக்கீங்க? உள்ள வந்து வேலையை பாருங்க. போன் ஒண்ணு பேசிக்கிட்டு இருந்தேன். வர சீக்கிரம் வா. உங்களை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே. நீங்க நினைக்கிற அந்த ஆளு கண்டிப்பா நாங்க இல்ல, நாங்க வேற. உங்களுக்கு ஹேர் கட் பண்ணி மீச வச்சா அப்படியே என் தம்பி மாதிரியே இருப்பீங்க. தம்பியே தான். என்னது? அதாவது உலகத்துல ஒரே மாதிரி 7 பேர் இருப்பாங்க இல்ல, அதுல நானும் ஒரு ஆளு. அதுலயும் உங்கள மாதிரி ஒரு அழகான அக்காவுக்கு நான் தம்பியா இருக்கிறதுல ஒரு ஆசை இருக்காதா? அதனால டங்கு ஸ்லிப் ஆகி ஒளறிட்டேன். இல்ல உங்க குரல் கூட என் தம்பி குரல் மாதிரியே இருக்கு. அது ஒண்ணு இல்ல,
ஃப்ரிட்ஜில் இருந்து ஐஸ் வாட்டர் எடுத்து குடிச்சிட்டேன், அதான் குரல் கம்மிடுச்சு. மத்தபடி என் வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆனாலும் எனக்கு உங்க மேல டவுட்டா தான் இருக்கு. ஆமா, நீங்க சம்பந்தி, என்ன டவுட் உங்களுக்கு? ஆ, இவங்கள பாக்கும்போது அப்படியே என் தம்பி மாதிரியே இருக்கு. சம்பந்தியம்மா, இந்த அழகான முகத்தை பார்த்து உங்க தம்பின்னு சொல்றீங்களே. ஐஸ்வர்யாங்க, சின்ன வீடு இல்ல, இந்த ரோடு கார்னர்ல இருக்கிற சின்ன வீட்டுல இவங்க தான் இருக்காங்க. நான் டெய்லி மார்க்கெட்டுக்கு போகும்போது என்ன இவங்க பாப்பாங்க. அனுனுடைய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் பாருங்க, அனு மாதிரி ஹைட்டா இருக்காங்க பாருங்க. கரெக்ட். நீங்க வாங்க, நேரம் ஆச்சு, நலங்கு வைக்கணுங்களே, வாங்க. இல்ல இருந்தாலும் இவங்க மேல எனக்கு என்ன சந்தேகமா சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு? நீங்க போட்டு ஏதோ குழப்பி வச்சிருக்கீங்க சம்பந்தியம்மா. நாங்க குழப்பல. நாட்டு பிள்ளைங்க அதுங்க. வாங்க, நீ வா. போயிட்டு வாங்க. சூப்பரா இருக்குடி. மாமா, அனு கையில இருக்கிற புடவை அம்மா அபிக்காக வாங்கின புடவை. ரொம்ப நல்லா இருக்கு அனு, நல்ல காஸ்ட்லியானது, சூப்பரா இருக்கு. அதுக்கு இப்ப என்ன மாப்ள? அந்த புடவையை அனு கட்டக்கூடாது மாமா. அம்மா வாங்கின புடவையை அபி தான் கட்டணும். ஏதாச்சும் பண்ணணும் மாமா. அவ கையில இருக்கிற புடவை நாம கைக்கு வரணும். முக்கியமா அனு இந்த ரூம்லயாச்சும் பூட்டி வைக்கணும். அப்போதான் அபியை அனு மாதிரி ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்து அவளுக்கு அம்மா கையால நலுங்கு வைக்க முடியும் மாமா. இப்படி ஒரு மாமியார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். மாமா இருக்கும்போது நீ ஏன் மாப்ள கவலைப்படுற? நான் பாத்துக்கிறேன், கவலையை விடு. சாரி கலர் எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது, வெளில வரேன். எங்க காணோம்? ஓ, பாத்ரூம்ல இருக்கியா? ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் நீ இங்கேயே கெட. ஹாப்பி, இன்று முதல் ஹாப்பி. உள்ளேயே கடந்து சாகு. மாப்ள, என்ன கதவு பூட்டி இருக்கு? யாராவது கதவை தரங்க, கதவை தரங்க. யார் கதவை பூட்டி இருக்கிறது? என்ன கதவை தட்டிக்கிட்டே கிடக்குற? சும்மா சத்தம் போடாத. வெளியில வந்தா நீதான் மாட்டுவ. நான் காளி இல்ல. கோலீஸ்வரி. ஓ, இது சஞ்சீவ் வேலையா? ருத்ரதாண்டு மாடிடுவேன்.